Hi guys, welcome to Uplift Education Sri Lanka. Arduino tutorial series-ல இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அல்ட்ராசோனிக் சென்சர் பற்றி. அல்ட்ராசோனிக் சென்சரை யூஸ் பண்ணி 2 LEDஸையும் யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் இருக்கிற நேரம் ஒரு LEDயையும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நெருங்கி வர நேரம் அடுத்த LEDயையும் ஆன் பண்ணுறது எப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் பார்க்க போகிற அல்ட்ராசோனிக் சென்சர் இதுதான். இந்த சென்சரை வச்சு எப்படி தூரத்தை கணிக்கலாம், அதன் மூலம் என்னென்ன வேலைகள் செய்யலாம்ன்ற சம்மந்தமாக தான் பார்க்க இருக்கிறோம். இதில் பார்த்தோம்னா மெயினாக 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிகர் பண்ணுறது, ஒரு பல்ஸ் ஒன்று அனுப்புறது, அதே மாதிரி அதை ரிசீவ் பண்ணுறது. இது கிட்டத்தட்ட ஒரு வௌவால மாதிரி தொழில் பண்ணும். அதாவது ஒரு ஒளி ஒன்றை அனுப்பி அது வார நேரத்தை வச்சு அந்த ஒளி எங்களுக்கு முன்னுக்கிட்ட தடைய காணையுது. அதே டெக்னிக்கை தான் நாங்கள் இதில் யூஸ் பண்ணுறோம். பின் டயக்ராமாக எங்களுக்கு பின்னுக்கெல்லாம் பார்க்கலும் 2 கோனர்லையும் பிசிசி அண்ட் கிரவுண்டிலும் நடுவில் வந்து ட்ரிக் பின் அண்ட் எக்கோ பின் இருக்கும். ட்ரிக் வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு பல்ஸ் அனுப்புறதுக்கும், எக்கோ பின் வந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, நாங்கள் அல்ட்ராசோனிக் சென்சரை ப்ரொஜெக்ட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதில் பின்னால் பார்த்தா விளங்கும், பின் எல்லாம் குறிச்சிக்குது. அதை நாங்கள் கிரவுண்ட் எடுத்து ஆர்டினோட கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். அதே மாதிரி விசிசி எடுத்து ஆர்டினோட விசிசி 5 voltsல கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். நடுவில் இருக்கிற 2 பின் ட்ரிக் எக்கோ, அதை ட்ரிக்கை எடுத்து டிஜிட்டல் 2க்கு கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். அதே போல் எக்கோ பின் எடுத்து டிஜிட்டலில் 3வது பின்னுக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ கோடிங் பகுதிக்கு வருவோம். இதில் இந்த கோர்னரில் பார்த்தா விளங்கும் சீரியல் மானிட்டர். இந்த மானிட்டர் இதுதான் மானிட்டர். இதில் வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்களை பிரிண்ட் பண்ணிக்கொள்ள இயலும். முதலாவது நாங்கள் இதில் எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னு பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஏனென்றால் நாங்கள் அல்ட்ராசோனிக் சென்சர்லேருந்து எடுக்கிற ரீடிங்கை இதில் தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அந்த வகையில் முதலாவது இதில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதலாவது இந்த செட்டப் பாதையில் சீரியல் மானிட்டரை ஆன் பண்ணிக்கொள்ள வேணும். அதுக்கு சீரியல் அதை வந்து பிகின் பண்ண வேணும். இந்த ப்ராக்கெட்டில் வந்து சென்ட் பண்ணுற ரேட்டை கொடுக்க வேணும், பிட் பர் செகண்ட். நாங்கள் வந்து 9600 யூஸ் பண்ண போகிறோம். இந்த சீரியல் மானிட்டரில் என்ன பிரிண்ட்டாக வேணுன்றத இந்த லூப் பகுதியில் தான் கொடுக்க வேணும். இதில் சீரியல் டாட் பிரிண்ட்னு கொடுத்தா பிரிண்ட் ஆகும். புதிய லைன் ஒன்றில் பிரிண்ட் ஆக வேணும்னால் பிரிண்ட் LN கொடுக்க வேணும். இதுதான் பேசிக்காக பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு கோட். இதில் வந்து ஒரு வேரியபிள் அப்படியே பிரிண்ட் பண்ண வேணும்னால் ப்ராக்கெட்டுக்கு சும்மா அந்த வேரியபிளை மென்ஷன் பண்ணால் ஓகே. ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட்டாக வேணும்னால் அதுக்கு நாங்கள் மேட் கோட் குறியுள்ளது தான் கொடுக்க வேணும். ஓகே, நாங்கள் இதில் சீரியல் மானிட்டரில் லேசாக பார்த்து கொள்றதுக்கு சின்ன ஒரு டிலே ஒன்றையும் கொடுப்போம். கொடுத்து இதை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். டன் அப்லோடிங். இப்போ நாங்கள் சீரியல் மானிட்டரை கிளிக் பண்ணோம்னா சீரியல் மானிட்டர் ஒன்று ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்க்கலும் அப்லிஃப்ட் எஜுகேஷன் பிரிண்ட் ஆகிக்குது. இதிலே நாங்கள் ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ண வேணும்னா அந்த மேட் கோட் குறி இல்லாமல் டிரெக்டாக அந்த வேரியபிளை மென்ஷன் பண்ணோம்னா வேரியபிளுக்குரிய விஷயம் பிரிண்ட் ஆகும். ஓகே, நாங்கள் அல்ட்ராசோனிக் சென்சர் கோடிங்க்கு வருவோம். ஓகே, சீரியல் மானிட்டர் ஆன் பண்ண வேணுன்றதுனால நான் அதை அப்படி டிலீட் பண்ணாமல் வைக்கிறேன். ஓகே, நாங்கள் செட்டப்பில் பின் மோடை வந்து செட் பண்ணிக்கொள்வோம். இதில் ட்ரிக் பின் எடுத்தால்
அதை வந்து நம்ம 2ல் வந்து கொடுத்திக்கிறோம். அது வந்து அவுட்புட்டாக செயற்பட போகுது. இதுதான் எக்கோ பின். இதை வந்து நம்ம 3 தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதை வந்து நாங்கள் இன்புட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த எக்கோ வந்து பல்ஸை வந்து ரிசீவ் பண்ணி அதை வச்சு தான் நாங்கள் டியூரேஷனை கால்குலேட் பண்ண போகிறோம். எடுத்த காலத்தை கால்குலேட் பண்ண போகிறோம் வந்து இந்த இன்புட் மூலமாக தான். அதனால் நாங்கள் அதை இன்புட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்படி பின் நம்பர்ஸ் கொடுக்கறதுனால சம்டைம் எங்களுக்கு அது மறக்கலாம் அல்லது மாறலாம். அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்டா, மேலில் நீங்கள் எங்களுக்கு டிஃபைன் பண்ணிக்கொள்ளையிலும் எந்த பின் எதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஹேஷ் டிஃபைன் ட்ரிக் பின். நாங்கள் 2வது பின் யூஸ் பண்ண போகிறோம். 2 கொடுப்போம். இதுக்கு நாங்கள் செமிகோலன் லாஸ்ட்டில் போட தேவையில்லை. இதை நாங்கள் ட்ரிக் பின்னை டிஃபைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி எக்கோ பின்னையும் எங்களுக்கு டிஃபைன் பண்ணிக்கொள்ளலாம். எக்கோ பின் நம்பர் 3. அந்த 2 ட்ரிக் பின் எக்கோ பின் இது 2யும் எங்களுக்கு கீழே இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகே, நாங்கள் பின்னை செட்டப் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ட்ரிகரை ஒரு சின்ன பல்ஸ் ஒன்றை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்குரிய கோட் தான் இது. நாங்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறோம்னா, இதில் வந்து நாங்கள் ட்ரிக் பின்னை வந்து லோ பண்ணி 2 மைக்ரோசெகண்ட் டிலே பண்ணோம். நாங்கள் ஆரம்பத்தில் சும்மா டிலேண்டு யூஸ் பண்ணிப்போம் பழைய வீடியோவில். இதில் வந்து டிலே மைக்ரோசெகண்ட், அதையும் மைக்ரோசெகண்ட் நாங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆரம்பத்தில் 2 மைக்ரோசெகண்ட் டிலே பண்ணுறோம். திருப்பி ட்ரிக் பின்னை ஹை பண்ணி அதை வந்து நாங்கள் 10 மைக்ரோசெகண்ட் டிலே பண்ணுறோம். லாஸ்ட்டாக அதை வந்து திருப்பி லோ பண்ணி விடுறோம். இந்த கோடால் நாங்கள் ஒரு பல்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் அனுப்பின பல்ஸை வந்து ரிசீவ் பண்ண போகிறோம். ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேரியபிள் ஒன்று அந்த பல்ஸை ரிசீவ் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, நாங்கள் இந்த இடத்துல லாங்ன்ற வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இன்ட்ன்ற வந்து 2 பைட் தான், லாங்ன்ற வந்து 4 பைட் வரைக்கும் கெப்பாசிட்டிக்குன்றதுனால நான் லாங் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து வௌவால் மாதிரி தான் தொல்பிட போகுது. நாங்கள் ஒரு பல்ஸ் அனுப்புவோம், அதை ரிசீவ் பண்ணுவோம். அந்த பல்ஸ் வைத்து வாரத்துக்குரிய நேரத்தை நான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் இந்த வேரியபிளில் டியூரேஷனை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். வைத்து பல்ஸ் வைத்து அந்த பல்ஸ் வந்து அந்த இடத்துக்கு பெய்த்து பட்டு ரிட்டர்ன் வாரத்துக்குரிய டியூரேஷன், அதுக்குரிய நேரத்தை நாங்கள் காண போகிறோம். இது நாங்கள் இன்புட்டாக தான் எடுக்கிறோம். ஆரம்பத்தில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த இன்புட் வந்து பல்ஸாக தான் வரும். ஸோ நாங்கள் என்ன பல்ஸின் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் இவ்விடத்தில் வந்து எந்த பின்லேருந்து எடுக்க போகிறோன்னு மென்ஷன் பண்ண வேணும். நாங்கள் எக்கோ பின்லேருந்து எடுக்க போகிறோம். அதே மாதிரி அது ஹை ஆகிற நேரம் எடுக்கலாம் அல்லது லோ ஆகிற நேரம் எடுக்கலாம். நாங்கள் இவ்விடத்தில் வந்து இன்புட் எடுக்க போகிறது வந்து ஹை ஆகிற நேரம். ஸோ நான் ஹையை கொடுக்குறேன். ஸோ நாங்கள் பல்ஸ் ஒன்று பேத்து வாரத்துக்குரிய டியூரேஷன் நேரத்தை வந்து நான் எடுத்துட்டோம். நாங்கள் ஆரம்பத்தில் படிச்சுப்போம் கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் அல்லது எஸ் சமன் யூடின்னு படிச்சுப்போம். அதே ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த இடத்துல டிஸ்டன்ஸை காண போகிறோம். ஓகே, நான் இன்னும் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன், லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, அந்த டிஸ்டன்ஸை காண்றதுக்கு டியூரேஷனை வந்து 29ஆல் பிரித்தோம்னால் உரிய எங்களுக்கு டிஸ்டன்ஸ் வரும். இது எந்த டிஸ்டன்ஸ்னால் வேவ் வந்து பெய்த்து வாரத்துக்குரிய டிஸ்டன்ஸ். ஸோ நாங்கள் இதை வந்து திருப்பி 2ஆல் பிரிக்க வேணும். எங்களோட ஆக்சுவலாக இருக்கிற டிஸ்டன்ஸை காண்றதுக்கு இதை வந்து நாங்கள் 2ஆல் பிரிக்க வேணும். ஓகே, நாங்கள் எடுத்த டிஸ்டன்ஸை வந்து சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு சீரியல் println நாங்கள் என்னோட வேரியபிளை மென்ஷன் பண்ணுவோம். எதுலேருந்து இருந்தால் டிஸ்டன்ஸ், அதான் வேரியபிளை பிரிண்ட் பண்ண
எல்ஸ் இதெல்லாம் சந்தர்ப்பங்கள், அதாவது 10 சென்டிமீட்டரை விட கூடுதலாக இருக்கிற நேரம் எல்இடி 2 வந்து ஒன் ஆக வேணும், எல்இடி 1 வந்து ஆஃப் ஆக வேணும். ஸோ எல்இடி 2 அதை வந்து நாங்கள் ஹை பண்ணுறோம். அதே மாதிரி டிஜிட்டல் ரைட் எல்இடி 1 அதை வந்து நாங்கள் ஆஃப் பண்ணுறோம், அதாவது லோ பண்ணுறோம். ஓகே, இதுதான் இந்த ப்ரொஜெக்டை கோட். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன இதோட கோட் இதுதான். நாங்கள் இதை அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நாங்கள் கோடிங்ஸை பார்த்துட்டோம். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டருக்கு உள்ளுக்கு வர நேரம் எல்இடி 1, அதாவது இந்த எல்இடி 1 ஆக வேணும்னு கோட் பண்ணோம். அதே மாதிரி 10 சென்டிமீட்டருக்கு வெளியே அழிக்கிற நேரம், அதை விட தூரமாக அழிக்கிற நேரம் அடுத்த எல்இடி 1 ஆகிறதுக்கு கோட் கொடுத்திக்கணும். இது இப்படி தான் ஒர்க் ஆகும். தேங்க்யூ.